அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். ஸோ ப்ளஸ் டூவில் பயாலஜி குரூப் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் இல்லாமல் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மசி கோர்சஸ் என்னென்ன மாதிரியான ஃபார்மசி கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக நம்ம இங்கே பார்த்தலாம். ஸோ ஃபார்மசி கோர்ஸில் மிக முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னா டிஃபார்ம் கோர்ஸ் இருக்குது, டிப்ளமோ இன் ஃபார்மசி, அடுத்தது பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, அதுக்கு அடுத்தது ஃபார்ம் டி. ஸோ இந்த மூணுமே 12th முடிக்கக்கூடிய பயாலஜி குரூப் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிப்ளமோ இன் ஃபார்மசின்னு சொல்லக்கூடிய டிஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா இதனுடைய டூரேஷன் எவ்வளோனா 2 years. அதுக்கடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இது எங்கெங்கெல்லாம் இந்த கோர்ஸ் வந்து யூஸ் ஆகுனா, ஒன்று இண்டிவிஜுவலாக நீங்கள் ஓனாக மெடிக்கல் ஷாப் வைக்க முடியும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் ஃபார்மசிஸ்ட்டாக உள்ளே என்ட்ராக முடியும், அதே போல் ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மூணுமே இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கு அடுத்தது பிஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிறது 4 year கோர்சஸ். இந்த 4 year கோர்சஸை பொறுத்தளவுக்கு இதே மாதிரியான எலிஜிபிலிட்டி தான் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ ஏஜ் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் 17 years ஏஜ், மேக்ஸிமம் வந்து அப் டு எந்த ஏஜில் வேணாலும் நம்மளால் இதையே படிக்க முடியும். அதனால் அதுக்கு நோ ஏஜ் லிமிட் அப்படின்னே சொல்லலாம். மினிமம் ஏஜ் மட்டும் 17 years. ஸோ அதுக்கடுத்து தான் இது ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒர்க் பண்ண முடியும், அதுக்கடுத்து ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டாக பண்ண முடியும், அதுக்கப்புறம் எம்ஃபார்ம் முடிச்சுட்டு அதுக்கடுத்தது பிஹெச்டி மூலமாக ஒரு காலேஜ்லேயே வந்து ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இதுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்தது ஃபார்ம் டி பொறுத்தளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 6 year கோர்சஸ். ஸோ இதனுடைய எலிஜிபிலிட்டி எடுத்துட்டிங்கன்னா 12th தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதுக்கு அடுத்தது இதில் 5 year கோர்ஸ் ப்ளஸ் 1 year என்னென்னா இன்டர்ன்ஷிப் கோர்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 6 years. இது முழுக்க ஹாஸ்பிட்டல் பேஸ்டு கோர்ஸ் தான். ஸோ ஃபாரின்லலாம் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய ஃபார்மடிக்கல் இன்ஸ்டியூட்டில், ஃபார்மடிக்கல் ரிசர்ச் ஃபீல்டில் இதற்கான ஸ்கோப் வந்து நிறையவே இருக்குது. அதனால் 12th பயாலஜி குரூப் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் இல்லாமல் ஒரு மெடிக்கல் கோர்ஸ் போகலாம் அப்படின்னா இந்த ஃபார்மசி கோர்சஸ், ஸோ டிஃபார்ம், பிஃபார்ம், ஃபார்ம் டி, இந்த 3 கோர்ஸுமே ஒரு உகந்த மாதிரியான ஒரு கோர்ஸ். ஸோ எனவே நீட் இல்லாமல் மாணவர்கள் இந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுவதற்கு மிக அருமையான ஒரு கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நன்றி.